வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் உயர்மட்ட குழுவை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இங்கிலாந்தில் பரவும் புதிய வகை கோவிட் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சிறுத்தைகள் எண்ணிக்கை 60% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பாகன் அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். காலை 11 மணிக்கு தொடங்கும் இந்த நிகழ்ச்சியின் போது இது தொடர்பாக ஒரு தபால் தலையையும் பிரதமர் வெளியிடவுள்ளார். பல்கலைக்கழகத்தின் வேந்தர் திரு சையத்னா முஃப்தல் சைபுதீன் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிசாங் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். MAU என்ற பெயரில் கல்லூரியாக 1877ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1920ஆம் ஆண்டு முதல் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டு அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் இந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் 56 ஆண்டு காலத்திற்கு பிறகு நாட்டின் பிரதமர் பங்கேற்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். மாலை மணி 4:30க்கு தொடங்கும் இதற்கான நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரை நிகழ்த்துகிறார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். சமூகத்தில் அறிவியல் மனநிலையை வளர்க்கும் நோக்கத்துடன் மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம், புவி அறிவியல் அமைச்சகம் ஆகியவை விஞ்ஞான் பாரதியுடன் இணைந்து இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை நடத்துகின்றன. கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா அறிவியல் தொழில்நுட்பத்தை வளர்க்கும் விழாவாக அமைந்துள்ளது. இங்கிலாந்தில் பரவும் புதிய வகை கோவிட் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய வீரியத்துடன் பரவும் தொற்று குறித்து அரசு முழுமையான எச்சரிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்தார். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது என்றும் அவர் கூறினார். எந்தவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அரசு நன்கு அறிந்து செயல்படுவதாகவும் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். இங்கிலாந்தில் புதிய வீரியத்துடன் கோவிட் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான அனைத்து விமான சேவைகளும் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இன்றிரவு மணி 11:59 முதல் வரும் 31ஆம் தேதி இரவு மணி 11:59 வரை இரு நாடுகளுக்கும் இடையேயான விமான போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அந்நாட்டிலிருந்து புறப்பட்ட விமானங்களில் இந்தியா வருபவர்களை விமான நிலையங்களில் கட்டாயம் RT-PCR பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் உயர்மட்ட குழுவை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நேதாஜியின் பிறந்தநாளான அடுத்த மாதம் 23ஆம் தேதி முதல் ஓராண்டுக்கு நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து இந்த குழு முடிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிபுணர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் குடும்ப உறுப்பினர்கள், நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்துடன் தொடர்புடைய முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் அரசு அமைக்கவுள்ள உயர்மட்ட குழுவில் இடம்பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்தநாள் விழா குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, நேதாஜியின் வீரமிக்க மற்றும் வரலாற்றில் அளிக்க முடியாத பங்களிப்பிற்காக இந்தியா எப்போதும் அவருக்கு நன்றியுடன் இருக்கும் என்றும் அவரது பிறந்தநாளை சிறப்பான முறையில் மக்கள் கொண்டாட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இங்கிலாந்தில் புதிய வகை கோவிட் பாதிப்பு வேகமாக பரவி வரும் நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அனைத்து நகராட்சி பகுதிகளிலும் இன்று முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே தலைமையில் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் நேற்று நடைபெற்றது.
அதைத் தொடர்ந்து அவர் இரவு நேர ஊரடங்கு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். இரவு 11 மணி முதல் காலை 6 மணி வரை இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து மகாராஷ்டிராவிற்கு வரும் நபர்கள் 14 நாட்கள் கட்டாயம் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 623 மாவட்டங்களில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை நேரு யுவகேந்திரா தொடங்கியுள்ளது. மார்ச் மாதம் வரை இந்த பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த இயக்கத்தை ஜல்சக்தி அமைச்சகத்தின் தேசிய நீர்த்திட்ட பிரிவும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் நேரு யுவகேந்திரா அமைப்பும் இணைந்து மேற்கொள்கின்றன. இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், நீர் பாதுகாப்பு மற்றும் மழைநீர் சேகரிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த புரட்சிகரமான பிரச்சார இயக்கத்தில் இளைஞர்கள் அதிகம் ஈடுபட வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நாடு முழுவதும் சிறுத்தைகள் எண்ணிக்கை 60% அளவிற்கு உயர்ந்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். நாட்டில் 2018ஆம் ஆண்டு வரையிலான சிறுத்தைகள் எண்ணிக்கை குறித்த கணக்கெடுப்பு அறிக்கையை அமைச்சர் திரு ஜவடேகர் தில்லியில் நேற்று வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த கணக்கெடுப்பின்படி நாட்டில் 12,852 சிறுத்தைகள் உள்ளதாக கூறினார். கடந்த 2014ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் இதன் எண்ணிக்கை 7,910 இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார். புலி, சிங்கம், சிறுத்தைகள் உள்ளிட்டவற்றின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இது அரசின் வன விலங்குகள் பாதுகாப்பு முயற்சிகளுக்கும் பல்லுயிர் பெருக்க வளர்ச்சிக்கும் சான்றாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் மோதிலால் வோராவின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர், மத்திய அமைச்சர், உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர், மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர் என பல பதவிகளை மோதிலால் வோரா வகித்துள்ளார். உடல்நலக் குறைவு காரணமாக தில்லியில் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு வயது 93. உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட பல தலைவர்களும் மோதிலால் வோரா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். மோதிலால் வோராவின் இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்றும் அவரது மறைவை அடுத்து மாநிலத்தில் 3 நாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படுவதாகவும் சத்தீஸ்கர் மாநில அரசு அறிவித்துள்ளது. புதிய இந்தியாவை உருவாக்க உலக தரத்திலான சாலை கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தெலுங்கானாவில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பில் 14 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை அமைச்சர் திரு நிதின் கட்கரி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தெலுங்கானாவில் கடந்த 6 ஆண்டுகளில் மொத்தம் 59 சாலை திட்டங்கள் 1918 கிலோமீட்டர் தூரத்திற்கு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டின் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டமான பாரத் மாலா பரியோஜனா மூலம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்தை மேம்படுத்த அறிவியல் பூர்வமான சிறந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் பாரத் மாலா பரியோஜனா திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களில் பொருளாதாரம் மீண்டு வருவதை அனைத்து புள்ளி விவரங்களும் வெளிப்படுத்துவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் ரூர்கேலா, சம்பல்பூர் மற்றும் ஜெருஸ்குடா கிளைகள் ஏற்பாடு செய்திருந்த இணைய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மின்சார நுகர்வு, எரிபொருள் மற்றும் எரிவாயு நுகர்வு தற்போது அதிகரித்து இயல்பு நிலையை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் எனப்படும் இஎஸ்ஐ அமைப்பு நாட்டில் உள்ள 80%த்திற்கும் அதிகமான மாவட்டங்களில் சேவையாற்றி வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்வார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காமில் 100 படுக்கைகளுடன் கட்டப்படவுள்ள தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனைக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு கங்வார், கடந்த 66 வருடங்களாக சேவையாற்றி வரும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சமூக பாதுகாப்பை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுவதாக குறிப்பிட்டார். கோவாவில் நடைபெற்று வரும் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிராக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பாகான் அணி வெற்றி பெற்றது.
இன்றிரவு மணி 7:30க்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிசா அணி நார்த் ஈஸ்ட் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் உயர்மட்ட குழுவை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இங்கிலாந்தில் பரவும் புதிய வகை கோவிட்-19 பாதிப்பு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சிறுத்தைகள் எண்ணிக்கை 60% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பாகான் அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.